ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னே நெனைக்கிறேன். ஸோ நம்மலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறதுனால நமக்குன்னு டைம் ஒதுக்குறதே கிடையாது. ஸோ நம்ம வந்து வீட்டு வேலை பார்க்குறோம், ஹஸ்பண்ட பார்த்துக்கிறோம், பிள்ளைங்கள பார்த்துக்கிறோம், இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் நாங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணணும். என்ன அப்படின்னாக்கா, நமக்குன்னு ஒரு நாள் வந்து நம்ம வந்து ஒதுக்கணும். நல்லா நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னாக்கா, பசங்க, ஹஸ்பண்ட் யாரும் இருக்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸா எல்லாருமே சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்க நெனச்சோம். ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து எவ்ரி வெட்னஸ்டே வந்து இந்த மாரி எல்லாருமே ஃபுட் வந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்து செஞ்சது தான் இந்த ஃபுட்டு. நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 8 பேர் இருக்கோம். ஸோ நாங்க 8 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா, 4 பேரா வந்து ஒவ்வொரு வீக் வந்து நம்ம ஃபுட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சது தான் இன்னைக்கு வந்து 4 பேர் நாங்க செஞ்சிருந்தோம். ஸோ நான் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, உப்புமா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பாரு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து கோலி பாஜி, அதுக்கப்புறம் அந்த கிரீன் சட்னி, அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து சாய், அதுக்கப்புறம் சுலைமானி இந்த மாரி போட்டுட்டு வந்திருந்தாங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அவ்ளோ ஒரு சூப்பரா இருந்துச்சு. ம். இந்த மாரி வந்து நாங்க செஞ்சதெல்லாம் இல்ல. இந்த மாரி ஒரே இடத்துல எல்லாருமே ஃபுட் ரெடி பண்ணிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே தான். ஸோ வெட்னஸ்டே வந்து அன்னைக்கு வந்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து பெரிய சப்பாத்தி. இது வந்து பாகிஸ்தானி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க செஞ்சிருந்தாங்க. பெருசா இருக்கும் இந்த சப்பாத்தி. அதுக்கப்புறம் வந்து சன்னா மசாலா. இந்த சன்னா மசாலா செஞ்சது பார்த்தீங்கன்னா யூபி. இது வந்து அவல்ல வந்து செஞ்சிருந்தாங்க. அவல்ல நல்லா இருந்துச்சு. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து வடை செஞ்சிருந்தாங்க. வடை, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் அவலும் பீட்ரூட் ஜூஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு செஞ்சு எடுத்துட்டு வந்தது. சாய், டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு தான் வந்து போட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ நாங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஃபுட்டு செஞ்சு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு நாங்க வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8 பேரும் ஒரே டயத்துலேயே ஃபுட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாயிடும். அப்புறம் சாப்பிட முடியாது. காலையில வந்து அந்த அளவுக்கு ஹெவியா சாப்பிட முடியாதுல்ல. ஸோ அதனால வந்து அதுக்கப்புறம் வந்து 4 பேரா நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சோம். மாஷாஅல்லாஹ் எல்லா ஃபுட்டுமே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்ஷால்லா அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் வெட்னஸ்டே வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சு வச்சிருக்கோம். ஸோ நான் அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா நான் போடுறேன். ஃபுட் எல்லாம் செஞ்சு எங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜிம்ல வந்து தான் நாங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அங்க வந்து டெய்லியும் வந்து நாங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வருவோம். ஸோ வெட்னஸ்டே மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் ஃபுட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்துட்டு, அன்னைக்கு வந்து எந்த ஒரு எக்ஸசைஸுமே இருக்காது. ஒன்லி வந்து சாப்பிட்றது, அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான். இப்படிதான் எங்களுக்கு 2 வீக்ஸா போச்சு. எவ்ரி வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்ப எல்லாமே எடுத்து பிளேட்லயும் வச்சாச்சு. சப்பாத்தி, சன்னா, அதுக்கப்புறம் அவல், வடை, சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா பிரேக்ஃபாஸ்ட் போச்சுன்னே சொல்லலாம். எக்ஸசைஸ் ஒரு வாரம் ஃபுல்லா வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்றது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அடிச்சு விடுறது. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. லாஸ்டா வந்து டீ குடிக்கிறவங்களுக்கு டீ, சுலைமானி குடிக்கிறவங்களுக்கு சுலைமானி. ஸோ டீயும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான டீயா இருந்துச்சு. டீ பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து டீலாம் குடிக்க மாட்டேன். சுலைமானி தான் குடிப்பேன். அங்க 2, 3 பேர் வந்து சுலைமானி குடிப்பாங்க. பாக்கி எல்லாருமே வந்து டீ தான் குடிப்பாங்க. ஸோ அதனால 2 ஃப்ளாஸ்க்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சுலைமானியும் சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பை.